நான் உங்கள் சஞ்சய், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னு. இது கிராஜுவேஷனுக்கு அப்புறம், 12th அப்புறம், இது 10th அப்புறம் கூட எழுதலாம். ஆனால் இந்த எக்ஸாமோட முக்கியமான பகுதி மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ஜிகே இல்லாமல் மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பகுதி, இருக்கிறதுலே டஃபஸ்ட்டான பகுதி. ஆனால் அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டான டாபிக் இருக்குது. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் யூஸ்வலாக ஈஸி டு மாட்ரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிஜிஎல் எக்ஸாம் எடுத்திங்கன்னா Tier 1 நடக்கும், Tier 2 நடக்கும். Tier 1ல் 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஆன் அ இயர் ஆவரேஜாக. Tier 2ல் 1 to 2 கொஸ்டின்ஸ். Tier 1ல் ஈச் கொஸ்டின் 2 மார்க்ஸ், Tier 2ல் ஈச் கொஸ்டின் 3 மார்க்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 4 to 8 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் ரேங்க்கு அண்ட் டிபார்ட்மெண்ட்டோட மேஜர் டிட்டர்மைனிங் ஃபேக்டர். ஸோ இது ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால இது மிஸ்டேக்கே இல்லாமல் சால்வ் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் கொஸ்டின்ஸ் 91 to 101 பண்ணுறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே நான் 10 கொஸ்டின்ஸ் ஈச்சாக வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா Part 1 இருந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர்ஸோட எல்லா யூனிக் கொஸ்டின்ஸும் கவர் ஆகிருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் எங்கெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அதை பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் நீங்கள் காமனாக பண்ணுற சில்லி மிஸ்டேக்ஸ் என்ன ஒவ்வொரு வீடியோலன்றதும் சம்முக்கு சம் தந்திருக்கேன். அதுக்கப்புறம் எண்டில் ரிவிஷன் தந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன கான்செப்ட், அதோட ஆன்சர் என்ன வந்ததுன்னு நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பித்த உடனே பாஸ் பண்ணிக்கோங்க, நீங்களாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்பீடாக 1.5 times இல்லை 2 times கூட வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை மற்ற வீடியோவும் பார்த்துருக்கீங்கன்னா, பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்காவது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைப்படுது இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ஐ வில் டேக் ஆக்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 91st question. Sanjana borrows 16,000 at 24% per annum. Simple interest. Savitri borrows 18,200 at 20% per annum simple interest. In how many years will their amounts of debt be equal? என்ன சொல்கிறாங்க? அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அமௌண்ட்ஸ் ஆஃப் டெட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜென்ரலாக எல்லோரும் இந்த தப்பு தான் பண்ணுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டு சம் ஆன்சர் வரலையே அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அமௌண்ட் என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இங்கே அமௌண்ட் என்ன? ஃபஸ்ட் அமௌண்ட் 16,000 into 1 plus RT 24/100 into T சேமாக தான் எப்போ இருக்குன்னா கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 18200 into 1 plus 20/100 into T. இது எவ்வளோ ஆகுது? 0, 80, 91. ஸோ 100 உள்ளே போட்டுடலாம் ஈக்குவேஷனில். 80 ஆக்சுவலாக 100 plus 24T by 100 plus 20T equal to 91/80. 8,000 plus 321920T is equal to 9,100 plus 1820T. ஸோ இதை போட்டால் என்ன வருது? 100T is equal to 1100. T equal to 11 years. ஆன்சர் D 11 years. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதே மாதிரி இது நான் முதலே சொன்ன மாதிரி இதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஹவு மெனி இயர்ஸ், அமௌண்ட்டுன்றது தான் இம்பார்ட்டண்ட். இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அமௌண்ட்.
92nd question. Mr. Gogia invested amount of 13,900 divided into two different parts, scheme A and B, at 14% and 11% per annum respectively. The amount of simple interest earned in 2 years is 3508. What is the amount invested in B? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஏல வந்து 11%, 11 + 3% 14%, பியில் வந்து 11% போடுறாங்க. 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3508. 1 இயருக்கு எவ்வளோ? 1754. ஸோ இந்த 11%க்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் 13,900ல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? 13,900 × 11/100. இது கேன்சல் ஆகிடும். 139 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது? 9 12 5 1529. ஸோ இங்கே வந்து 11%க்கு வந்து 1529 வருது. அப்போ இந்த 3%ஓட பேலன்ஸ் எவ்வளோ? 3%க்கு வந்து எவ்வளோ? 225. ஸோ 1% இந்த வேல்யூவோட 1% எவ்வளோ? 1% is equal to 75. இந்த ஏயோட வேல்யூ, ஏ அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்டட்? இது 100, 7500. ஸோ பியோட வேல்யூ என்ன? 13,900 minus 7500, 6400. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 6400. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் நம்ம ப்ரீவியஸாகவும் பார்த்துருக்கோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஏ அண்ட் பியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா 11 + 4 11 + 3. இந்த 14ஓட வேல்யூ வந்து 11 + 3 எழுதி இந்த 11ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது பாக்கி இருக்கிற அமௌண்ட் இந்த 3ஓட வேல்யூ கிடைக்கும். இந்த 3ஓட வேல்யூ கிடைச்சதுன்னா இதோட 100% கிடைக்க முடியும். இந்த வேல்யூ கிடைச்சதுன்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும். டோட்டல் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். 93rd question. The amount of debt that will be discharged by 5 equal monthly installments of 1845 each at the rate of 48% simple interest per annum. என்னது? அமௌண்ட் ஆஃப் டெட் எவ்வளோ தராங்கன்னு நம்ம முதல்ல ப்ரீவியஸாக வந்து டெட் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த சம்மில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து நம்ம பிரின்சிபல் வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். எல்லா வாட்டியும் இந்த அமௌண்ட்டு நம்ம கட்டணும் டெட்டோட. அது இல்லாமல் அந்த டெட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 48/12 வந்து 4%. ஃபஸ்ட் இயருக்கு வந்து 4 இயர்ஸ்க்கு கட்டணும். செகண்ட் இயருக்கு 4% × 3 இயர்ஸ் கட்டணும். தேர்ட் இயருக்கு வந்து 4 × 2 கட்டணும். ஃபோர்த் இயருக்கு வந்து 4 × 1. ஃபிஃப்த் இயருக்கு 4 × 0 இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவை. ஸோ இது என்ன ஆகும்? 16, 12, 8, 4 டோட்டலாக ஆட் பண்ண என்ன ஆகும்? 540. இதுதான் டெட்டோட அமௌண்ட் ஆஃப் டெட். ஸோ 100ஓட வேல்யூ எவ்வளோ? இன்ஸ்டால்மெண்ட்டில் 100ஓட வேல்யூ இன்ஸ்டால்மெண்ட் 1845. அப்போ 540 டெட் கொடுத்த வேல்யூ எவ்வளோ? 1845 × 540/100. 0 கேன்சல். 2ல் பண்ணால் 27, 5ல் பண்ணால் 369. இது 369 × 27 வந்து 369 × 20 + 369 × 7 பண்ணிக்கலாம். அது என்ன ஆகும்? 8, 13, 7380 + 63, 42 + 6 48, 23, 25. ஆன்சர் எவ்வளோ?
9963. நம்ம முதல்லே கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த ஆன்சரை. 7 × 9 வந்து 3ல் தான் எண்ட் ஆகும் யூனிட் டிஜிட்டு. யூனிட் டிஜிட் 3ல் எண்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் இது தான், 9963. இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இன்ஸ்டால்மெண்ட் சம்மோட ரிவர்ஸ் லாஜிக் தான் அப்ளை பண்ணணும் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் நம்ம ஃபார்முலான்னு அப்ளை பண்ண போனோன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும். திஸ் வில் பி த ஈஸியர் மெத்தட் டு சால்வ் இட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 95th question. What annual installment will discharge a debt of 10,192 due in 10 years at 10% simple interest? ப்ரீவியஸ் சம் பார்த்த மாதிரி தான், பிரின்சிபலாக 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ரேட் தந்துருக்காங்க. ஸோ இங்கே ரேட் தரும்போது ஃபஸ்ட் இயரில் வந்து 100 + 10 × 2 இயர்ஸ்க்கான வட்டி தருவான். செகண்ட் இயரில் 100 + 10 × 1 இயருக்கு. தேர்ட் இயரில் வட்டி தரமாட்டான். ஸோ மொத்தம் பிரின்சிபல் 100 இருந்துச்சுன்னா டோட்டல் அந்த டெட்டோட வேல்யூ வந்து 330 இருக்கும். ஸோ 330 = 10192னா 100ஓட வேல்யூ எவ்வளோ? 10192 × 10 இந்த 00 கேன்சல் ஆகிடும் /33. ஆன்சர் என்னது? 33 × 3 வந்து 99. 29னா 0. 292 அப்படின்னா 9 போட்டோம்னா ஜாஸ்தி ஆகிரும். ஸோ 8 வரும். இந்த ஆப்ஷனில் 308ல் ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் இது தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3088. இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கம்ஸு எப்போவுமே ஃபார்முலா இல்லாமல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டா ஜென்ரலி நம்மளுக்கு ஈஸியராக இருக்குது. ஏன்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 96th question. A certain sum of money is given at a certain rate of simple interest for 4 years. Had it been given at 11% higher rate for the same time, it would have fetched 1320 more. Find the sum. ஸோ இந்த சம் என்ன பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PRT/100. P × R + 11/100 × 4 minus of P × R/100 × 4 = 1320. 4ல் கேன்சல் பண்ணால் 330. இந்த 33,000 ஆகிடுது. ஸோ P × R + 11 - R. R + 11 - R is equal to 33,000. 11P = 33,000. P is equal to 3,000. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3000. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டினும் கேட்பாங்க. இதை மோஸ்ட்டாக 10 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற டிஃபிகல்ட்டான சம்ஸ்க்கு வந்து நமக்கு டைம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 97th question. If the simple interest on a certain sum of money for 20 months at the rate of 19.2 exceeds the same sum for 15 months at the rate of 11.2% per annum by 2920, what is the sum of the nearest 100? ஸோ என்னது? பிரின்சிபல் 20 மந்த்ஸ்க்கானது மைனஸ் பிரின்சிபல் 15 மந்த்ஸ் ஓடுது வந்து 2920. அப்போது நமக்கு தெரியும் இது PRT/100. பிரின்சிபல் வந்து சேமு, 100 வந்து காமனு, அப்புறம் இது வந்து 20 மந்த்ஸில் தந்திருக்காங்க. அதனால் 12ன்றதும் காமனாக எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகும்? 19.2. அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 1/10 சேர்த்திக்கலாம். 192 × 20 minus 112 × 15 is equal to 2920. 5ல் டிவைட் பண்ணால் 4, 3, 584. இதை திருப்பியும் 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 4னா 28, 1,
46. இது 2ஆல் போகுமா? 96, 1473. ஸோ 14 into 3 என்ன? 14 into 3 42. 42 minus 96 54. So P into 54 by 1000 into 12 is equal to 73. So இது 6ஆல் போகுமா? 9 and 2. So P is equal to 73000 into 2 by 9 equal to 146000 by 9. இதோட வேல்யூ என்ன? 16222. ஆன்சரில் டு த நியரஸ்ட் 100ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 16200. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 98th question. A part of 48,500 is invested at a simple interest of 15% per annum. The rest of the money is invested at the rate of 10% simple interest per annum after 2 years of first investment. The ratio of interest after 5 years from the time when the first amount was invested is 5:3. How much is the second part that was invested at the rate of 10% அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 0th இயரில் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இந்த போர்ஷன் வந்து 15% இன்ட்டு 5 இயர்ஸாகவே வருது. இன்ட்டு 5, இங்கே 2 years, இங்கே 3 years. ஆனால் பார்ட் பியை வந்து வெறுமனே செகண்ட் இயர் டு 5th இயர் மட்டும் 10% இன்ட்டு 3 years பண்ணுறாங்க. ஸோ இதோட டோட்டல் எவ்வளோ? 75:30. இதோட ரேஷியோ என்ன? 15:6, 5:2. ஸோ என்ன ஆகுது? என்ன சொல்கிறாங்க? 5 of A is to 2 times of B is similar to 5:3. ஸோ இது என்ன பண்ணணும்? இது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5A into 3 is equal to 2B into 5. 5 cancel ஆயிரும். A by B is equal to 2/3. இங்கே பியோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ என்ன? 3/5 into 48,500. இது எவ்வளோ? 9700. இது 0001 9 3 27 29100. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 29100. இந்த சம் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வழியாக சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் வட்டியெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எக்ஸ்ட்ராவாக வராது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 1 இயராக எடுக்கிறதும் டோட்டல் டைம் பீரியட் ஆர்டின்னு தானே எழுதுவோம். ஸோ இந்த டைமை ரேட்டோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆர் இன்ட்டு 1 மாதிரி வந்துடும். ஆர் இன்ட்டு 1. ஸோ 1 இயருக்கு டோட்டல் ரேட் மாதிரி வந்துடும். அதுதான் இந்த 75ம் 30யும். ஸோ இந்த ரேஷியோ வந்து 5:2 கிடச்சிடும். நம்ம 1 இயருக்கு ரேஷியோ வந்து 5 times of A இன்ட்டு 2 times of B. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. இது ரேட்டு, டைம் வந்து 1. அதோட ரேஷியோ வந்து 5:3 இருக்குது. அதனால நம்ம 5A into 3 is equal to 2B into 5 இந்த ஆன்சர் கிடச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் போவோம். 99th question. A clock is sold for 550 cash or in the installment scheme for 250 cash down payment and 310 after 1 month. Find the rate of interest. என்ன பண்ணுறான்? 550யோட வாட்ச்க்கு 250 ஃபஸ்ட்டே வாங்கிடுறான். பாக்கி எவ்வளோ தரணும்? 300 தரது வேண்டியதுக்கு பதிலாக நம்ம வந்து 1 monthல 330 தரோம்.
3 10 தராங்க. ஸோ என்ன ஆகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 300 தான் தர வேண்டியமா இன்ட்டு ரேட் பை 100 இன்ட்டு டைம் எவ்வளோ 1 month பை 12. ஏன்னா இது வந்து per annum ரேட் இருக்கிறதுனால. ஸோ இது என்ன ஆகுது 3 r ஈக்குவல் டு 120 by 3 இஸ் ஈக்குவல் டு 40%. ஆன்சர் வந்து A 40%. இதில் முக்கியமாக காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த 12 போடாமல் விட்டுருவாங்க. இந்த 12 போடாமல் விட்டுட்டு ஆன்சர் வரல 10/3 அப்படின்னு உட்காந்துட்ருப்பாங்க. இது டோட்டலி ராங். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பர் ஆனம் ரேட்டும் மந்தில் இருக்கிறத வந்து பர் ஆனம்க்கு கன்வெர்ட் பண்ணணும், 12ஆல் டிவைட் பண்ணணும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 100th question. A bank charges simple interest for rupees K at the rate of r to the power 1/2 for n to the power 2 years, and another bank charges simple interest for rupees L at the ratio of r to the power 3/2 for n to the power 3 years. Gives the same interest. The ratio between K and L என்னது? PRT by 100. Then K into r to the power 1/2 into n square is equal to L into r to the power 3/2 into n cube. n square n cube cancel ஆயிரும். r to the power 1/2 r to the power 3/2 என்ன ஆகும், r ஆகும். ஏன்னா 3/2 minus 1/2 வந்து 2/2 ஆகும். அது வந்து 1 ஆகிடும். ஸோ K by L is equal to Rn by 1. ஆன்சர் வந்து A Rn is to 1. உங்களுக்கு தெரியணும் எப்போவுமே இந்த பவர்ஸோட ஃபேக்டர் r into 3/2 by r into 1/2 ஆகுமா. ஸோ இது என்ன ஆகும், நியூமரேட்டில் r into 3/2 minus 1/2 ஆகும். இது வந்து r to the power 2/2 ஆகும். இது வந்து r ஆகும். இந்த மெத்தடாலஜி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பேசிக் கொஸ்டின் ஸ்கொயர்ஸில் வந்துச்சுனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின் 101. Find the total amount of debt that will be discharged by 5 equal installments for rupees 200 each if the debt is due in 5 years at 5% per annum at simple interest. நமக்கு தெரியும் பிரின்சிபல் 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இயரில் வெறும் 100 ப்ளஸ் 5% interest into 4 years. செகண்ட் இயரில் 100 ப்ளஸ் 5 into 3. தேர்ட் இயரில் 100 ப்ளஸ் 5 into 2. ஃபோர்த் இயரில் 100 ப்ளஸ் 5 into 1. ஃபிஃப்த் இயரில் 100 ப்ளஸ் 5 into 0. இதோட எவ்வளோ 20 15 10 5. இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ 550. 100ஓட வேல்யூ 200னா 550ஓட வேல்யூ எவ்வளோ 1 வேல்யூ 2, 550ஓட வேல்யூ வந்து 1100. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1100. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரிவிஷனுக்கு போகலாம். 91st கொஸ்டினில் என்ன பார்த்தோம், 2 பிரின்சிபலும் ஈக்குவல். ஸோ ஆன்சர் வந்து 11 இயர்ஸ்னு பார்த்தோம். செகண்ட் கொஸ்டினில் இந்த கோகா என்ன பண்ணார், இன்வெஸ்ட் பண்ணார், A and B இன்வெஸ்ட் பண்ணார். 11 and 11 + 3 போட்டிருந்தாங்க. ஆன்சர் என்ன பார்த்தோம் 6400. 93rd கொஸ்டினில் அமௌண்ட் ஆஃப் டெட் தட் வாஸ் இன்வெஸ்டட் இன் at 48% என்ன பார்த்தோம், ஆன்சர் வந்து 9963 பார்த்தோம். எப்படி 4 8 12 16 போட்டோம். அதை ஆட் பண்ணி எவ்வளோ 40 540க்கு ஈக்குவலேட் பண்ணி பண்ணோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணோம், ஃபைண்ட் த ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்.
What annual installment will discharge a debt of 10192 due in 3 years at 10% simple interest? இது என்ன பார்த்தோம், 3088க்கு ரவுண்ட் ஆஃப் வந்துச்சு. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு நம்ம அந்த கொஸ்டினை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். வாட் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் வில் டெட்னா 100 + 20, 100 + 10, 100 போட்டு இதோட 330 ஈக்குவேட் பண்ணி இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்தோம் 100க்கான வேல்யூவை. அப்புறம் 96th கொஸ்டின் என்ன பண்ணோம், சர்டன் மந்த் இதோட ஆன்சர் வந்து 3000 அப்படின்னு பார்த்தோம். 98th கொஸ்டின் என்ன பார்த்தோம், பார்ட் ஆஃப் 97th கொஸ்டின் என்ன பார்த்தோம், ரவுண்டட் ஆஃப் டு 100 பார்த்தோம். 16,200 இது என்ன பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம். கேல்குலேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஸோ கேல்குலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 98th கொஸ்டின் என்ன பார்த்தோம், பார்ட் ஆஃப் 48,500 வாஸ் இன்வெஸ்டட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற கொஸ்டின் பார்த்தோம். ஆன்சர் என்ன வந்துச்சு, 98th கொஸ்டின் வந்து 29,100 வந்துச்சு. எப்படி பண்ணோம், இதை 5A = 3B = 5:2 வந்துச்சு. அப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணோம். அப்புறம் 99th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோம், கிளாக் இஸ் சோல்ட் ஃபார் 550 கேஷ் ஆர் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதோடது சிம்பிளாக இருந்துச்சு சால்வ் பண்ணுறதுக்கு, 40%ல் சால்வ் பண்ணோம். கொஸ்டின் என்ன பண்ணோம், r⁴ - 1/2 பண்ணோம். அப்புறம் n³ n² வரும். ஆன்சர் வந்து rn⁴ தான் வந்துச்சு ஆன்சர். அப்புறம் 101 கொஸ்டின் என்ன பண்ணோம், ஆன்சர் வந்து 1100 வந்துச்சு. 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்துச்சு. ஸோ என்னாச்சு, 100 வந்து 200, 550 எவ்வளோ அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ அது 1100 வந்துச்சு, ஏன்னா 100. இதே மாதிரி லாஸ்ட் 10 வீடியோஸ் 10 கொஸ்டின்ஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு எல்லாமே கவர் ஆகும். நீங்கள் எக்ஸாமில் இது வந்து ஈஸியர் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் 100%. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரேங்க் கிடைக்கும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.